ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த டாபிக் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, சிறு சேமிப்பு. இந்த சிறு சேமிப்பு அப்படின்னா என்னென்னா, அந்த வேர்ட்லேயே இருக்குது ஸ்மால் சேவிங்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, கிராமப்புற ஏரியாக்களில் நிறைய இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. சிட்டிலேயும் இருக்குது, ஆனால் அது பெரிய அளவில் வெளியே தெரியாது. கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 லேடிஸ் ஒன்றா சேர்ந்துட்டு கையில் கிடைக்கிற, அதாவது வீட்டு செலவுக்கு ஹஸ்பண்ட் கொடுக்குற சின்ன சின்ன அமௌண்ட்டை கொண்டு எல்லாருமே ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு சீட்டு மாதிரி போட்டு கட்டிகிட்டே வருவாங்க. அதுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு வச்சுருப்பாங்க. இத்தனை இயர்ஸ் கட்டணும் அப்படி நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கட்டிட்டோம் அப்படின்னா நாம் ஒரு அமௌண்ட்டு கட்டியிருப்போம். அதுக்கு தேவையான வட்டியை சேர்த்து கையில் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே மகளிர் குழு அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னு தெரியும். அதாவது பெண்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் அது. அதுவும் இந்த சிறு சேமிப்பு மாதிரி தான், ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டணும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மகளிர் குழு யார் நடத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சிறு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கார்டு அவங்க வச்சுருப்பாங்க. நாம் மகளிர் கட்டலைன்னா பரவாயில்ல, ஆனால் சிறு சேமிப்பு நம்ம கையில் சின்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டு நாம் சிறு சேமிப்பு ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம். வாங்க சிறு சேமிப்போட பயன்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது சிறு சேமிப்பு ரொம்ப, அதாவது மாத சம்பளமாக இருந்தாலும் சரி, வார சம்பளம் வாங்குகிற வீடாக இருந்தாலும் சரி, வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இந்த சிறு சேமிப்பில் சேர்ந்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பெண்கள்கிட்ட அவங்கவங்க ஹஸ்பண்ட் மாத செலவுக்கு இல்லைன்னா வார செலவுக்கு ஒரு அமௌண்ட் வீட்டு செலவை மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கையில் கொடுப்பாங்க. அது 3000 இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வருமானம் அதிகம் உள்ள வீடுனா ஒரு 5000-6000 இருக்கலாம். அதிலிருந்து ஒரு 500 நம்மளால் எடுக்க முடியாதா? திங்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே எடுக்க முடியும். அது இல்லாமல் இப்போ பெண்கள் அப்படின்னாலே நமக்கு மாதம் கலைஞர் ரூபாய் 1000 கிடைக்குது. அந்த 1000 இருந்தாலே போதும், நம்ம சிறு சேமிப்பு அட்டை 2 அட்டை போட்டுக்கலாம். ஒரு அட்டை பார்த்திங்கன்னா 500. இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு நாம் 500 கட்டிக்கிட்டே வரணும். கடைசி 5 வருஷம் முடிவில் நமக்கு 30,000, நாம் கட்டின அமௌண்ட் 30,000. ஆனால் அவங்க நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 35,000 இல்லைன்னா 37,000 கொடுப்பாங்க. இதே நீங்கள் 5 வருஷம் கட்டணுமா, அமௌண்ட்டு சின்னதாக இருக்குன்னு சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அதே 5 வருஷம் நம்ம கையில் அந்த 500 இருந்தால் நம்ம வேஸ்ட்டு செலவு தான் பண்ணியிருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உண்டியலில் நம்ம சேர்த்துட்டே வந்தால் கூட 5 வருஷம் கழித்து நம்ம போட்ட அமௌண்ட்டு தான் உள்ளே இருக்கும். 30,000னா 30,000 தான் இருக்கும். அதே இது நம்ம சிறு சேமிப்பில் கொண்டு கட்டுறதுனால நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற லாபம் மட்டுமே 7,000 கிடைக்குது. இது எதுக்காகலாம் யூஸ் ஆகும்? நடுத்தர மக்கள், அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்ட மக்களுக்குன்னா அவங்களுக்கு ஒரு சின்னதாக கம்மல் எடுத்துக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், ஏதாவது ஒரு எஜுகேஷன் ஃபீஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு சேமிப்பில் சேர்ந்துருக்கேன், எனக்கு இதுக்குன்னு மாதம் காசு கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. வீட்டு செலவுக்கே கஷ்டப்படுறோம், இதில் சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், அது சிறு சேமிப்பு 5 வருஷம் கட்டணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வர ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக உள்ள வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமையே நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க. 5 வருஷம் கழித்து அந்த ரூபாய் கிடைக்கும்போது அதை ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுங்க. அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு சில லேடிஸ் நான் சொல்கிறத கேட்டுட்டு இப்போ நம்ம வீடு இருக்க நிலமையில் நமக்கு சிறு சேமிப்பு தேவையா, அதுவும் 5 வருஷம் கட்டணுமான்னு திங்க் பண்ணுவீங்க. ரொம்ப அது சொல்லும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் கையில் யாராவது நமக்கு இன்றைக்கி நம்ம சும்மா இருக்கிறோம், கையில் ஒரு 1000 கொடுத்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் 5 வருஷம் நாம் கண்ணை மூடிட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், உழைக்கணும். ஆனால் பலனை எதிர்பார்க்கக்கூடாது, பலன் தானாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சிறு சேமிப்பு புதுசாக கல்யாணமானவங்க கண்டிப்பாக இதில் சேர்ந்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு இனிதான் குழந்த பிறக்கும். அப்போ அந்த குழந்த பிறந்து 5 வருஷம் அழகாக வளர்ந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போய் படிக்கிறதுக்காக கால் எடுத்து வைக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம அட்மிஷன் ஃபீஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுக்கோ அந்த குழந்தைக்கு நாம் ஏதோ ஒன்று இதில் செலவு பண்ணுற மாதிரி இந்த அமௌண்ட் நம்ம கையில் அப்படி பல்காக கிடைக்கும்.
நல்லா யோசிச்சு பாருங்கள். அமௌண்ட் வந்து பார்க்குறதுக்கு சின்னதான். உங்கள் கையில் வந்து மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மிச்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த சிறு சேமிப்பில் 2 அட்டை 3 அட்டைன்னு போட்டுக்கலாம். ஆனால் ஒரு அட்டை வந்து 500 ரூபாய். நீங்கள் 3 அட்டை 4 அட்டை போடும்போது உங்களுக்கு அந்த வட்டியும் 3 மடங்கு 4 மடங்காக கிடைக்கும். இப்போது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த சிறு சேமிப்புக்கான 500 ரூபாவை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். ஹஸ்பண்ட் வந்து வீட்டு செலவுக்கு நமக்கு மாதம் வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1000 ரூபாவை தனியாக எடுத்து ஒழிச்சு வச்சுருங்க. 1000 ரூபாய் எடுத்து மீதி கடையில் போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஒரு 700 ரூபாய்க்கு பொருள் வாங்குவீங்க. மீதி 300 ரூபாய் உங்கள் கையில் வருதுன்னா அது கடுகு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு வீட்டு செலவுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒழிச்சு வச்ச 1000 ரூபாய் எடுக்காதீங்க. கடுகு டப்பாவில் வச்ச 300 ரூபாய் எடுத்து செலவு பண்ணுங்கள். உங்களோட ஒழிச்சு வச்ச காசு உங்களுக்கு சிறு சேமிப்புக்கான ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். அந்த ஒழிச்சு வச்ச 1000 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் தாராளமாக சிறு சேமிப்பு கட்டுங்க. லைஃப்பை வந்து நல்லபடியாக வாழுங்க. நான் சொன்ன கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறு சேமிப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.